நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தைய அமாவாசை முன்னிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டு எல்லாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். அர்ச்சனை எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. விளக்கு போட்டுட்ருக்காங்க மக்களே. விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹலோ வலிக்கணம்மா, குட் மார்னிங். வாங்க வாங்க, காலை வணக்கம் எல்லோருக்கும். காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா காஃபி போடுறேன். காலையில் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன், நெல்லிக்காய் ஜூஸு. அது கொஞ்சம் அல்சராக இருக்கிறதுனால நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் போட்டு குடித்தேன். நெல்லிக்காய் நல்லா நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வடிகட்டிட்டு குடிக்கணும். அன்னைக்கு ஒரு சகோதரி இதில் பார்த்தேன், நெல்லிக்காயோடே குடிச்சிட்டாங்களாட்டிருக்கு. அது தொண்டையெல்லாம் பிடிச்சிக்கிச்சேன். நெல்லிக்காயை வடிகட்டிட்டு தான் குடிக்கணும். தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சா? தொண்டையில் போய் இந்த இடத்துல நின்றுக்கிச்சா அப்படியே. அப்போ இந்த தன்மை இருக்குல்ல அதுக்கெல்லாம். நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் வடிகட்டிட்டு தான், எந்த ஜூஸாக இருந்தாலும் வடிகட்டிட்டு தான் குடிக்கணும். பீட்ரூட் ஜூஸு எதாக இருந்தாலும் வடிகட்டிட்டு தான் குடிக்கணும். அவங்க கடையிலையுமே வடிகட்டிட்டு தானே தருவாங்க? ஆமாம், வடிகட்டிட்டு தான் தருவாங்க. அன்றைக்கி யாரும் பார்த்தேன் நெட்டில். ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாமே கொட்டையெல்லாம் இருக்கிறாண்டா அதை வடிகட்டிட்டு தான் தருவாங்க. கொட்டையை அவங்க சேர்த்து அரைச்சிருவாங்க. ஆமாம். ஜூஸில் மாதுளம்பழம் எப்படி அவங்களுக்கு நல்லா அறவிடுதுன்னு தெரியல. நம்ம அறவிட்டோம்னா அந்த உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் நின்றுதே போயிடுது. அவங்களுக்கும் கொஞ்சம் நிற்குமா தான் இருக்குது. அதை கடைசியாக உள்ளதை எடுத்து போட்டுருவாங்களா இருக்கும், தெரியல. அவங்களோட ஜூஸை அதுதான் இருக்கேன். சாமிக்கு விளக்கேற்றணும். இன்னைக்கு வியாழக்கிழமை இவங்களோட சித்தர்களோட தினம். நம்ம ஊர்ல சித்தர் யாருன்னா இந்த சுந்தரசாமிகள். அந்த கோயில் தான் சித்தருக்குள்ள கோயில் நம்ம ஊர்ல. இன்னைக்கு சித்தர்களை வழிபட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? முன்னாடிலாம் டெய்லியில் வியாழக்கிழமை போயிடுவேன். இப்போதான் நம்மளால நடக்க முடியல, அதனால போகிறதில்ல. என்னால் நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால போகிறதில்ல. ரொம்ப தூரம். அவர் என்ன பண்ணியிருக்காரு இங்கே? அவர் சுந்தரசாமிகள் சின்ன 39 வயசுலேயே அவர் சமாதி ஆகிட்டாரு. உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதில் இதாகிட்டாரு. அவர் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்த காலம் ரொம்ப மற்றவங்களுக்காக வாழ்ந்து மற்ற சேவையெல்லாம் செஞ்சுருக்காரு. 39 வயசுலேயே இதாகிட்டார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதான் அவர் அவர் அதில் சமாதி ஆயிட்டார். அவர் அந்த கோயிலுக்குள்ளே தான் அவரோட இது இருக்கு. அதுவும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு திறந்து என்னமோ பண்ணுவாங்க அதுக்குள்ள. ஆனால் இப்போ ரொம்ப சக்தியான தெய்வம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் நம்ம எது வேண்டுனாலும் நமக்கு நல்லா கிடைக்கும் பண்ணுவோம். நான் இங்கே தான் போய் விளக்கு போட்டேன், ரொம்ப விளக்கு போட்டேன். அப்புறம் இன்னைக்கு டிஃபன்மா? இன்னைக்கு டிஃபன் காலையில் இட்லி மாவு எடுத்து வைக்கணும். இட்லி, சட்னி, தேங்காய் சட்னி, தேங்காய் திரி சட்னி வைக்கணும். இட்லி சட்னி ரைமிங். சட்னி ரைமிங்காக தான் இருக்கும் உனக்கு. பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பால் ரெடி ஆயிடுச்சா? சாமிக்கு கொண்டு வச்சுட்டு வர. சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் காலை உணவு ஃபஸ்ட்டு சாமிக்கு தான். டீக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் டீ தூள் போட்டாச்சு. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம போய் சாமிக்கு விளக்கேற்றிட்டு வந்துடலாம்.
இன்னைக்கு விளக்கெல்லாம் விளக்கணும் வியாழக்கிழமை. அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிருக்கேன். இங்கேயும் இப்போ தான் விளக்கத்துறீங்க. அது என்ன மம்மி நைட்டு இப்போ 3 வச்சுருக்கீங்க? இது நேற்று கோயிலுக்கு கொண்டு போய் விளக்கு போட்டேன். குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் போய் விளக்கு போட்டேன். தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் கோயிலுக்கு அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது. நம்ம நினச்ச காரியம் நடக்கும். அமாவாசை அன்னைக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நெய் விளக்கு போட்டேன். அந்த நெய் விளக்கு போட்டது போக மீதி நெய் தான் இந்த இதில் இருக்குது. அதை நம்ம ஏதாவது சமையலுக்கு சேர்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போகணும், பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போகணும். ஒம்பது 5 மூடி போட்டேன். மொத்தம் 9 விளக்கு போடணும். 5 தேங்காய் உடைச்சா 10 மூடி வரும். அதில் 9 விளக்கு போட்டுட்டு 1 மூடி மிச்சம் இருக்கதை தானம் பண்ணிடணும். அங்கே யாராவது வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த சும்மா அந்த காவக்கார பொண்ணு நின்றுச்சுல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுத்துடணும். 9 மூடி தான் விளக்கு போடணும். 9 விளக்கு போடணும். 5 தேங்காய் வாங்கி அதை உடைச்சி 9 விளக்கு போட்டுட்டு 1 மூடியை தானம் பண்ணிடணும். அப்படி பண்ணினா நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்போதான் கொதிக்குது. நேற்று பசும்பால் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸு. இந்த பசும்பால் கொஞ்சம் கிடைச்சதில் அதில் தான் இன்றைக்கி டீ போடுறேன். இது டீ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். டீ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே பாக்கெட் பால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் பசும்பாலில் வாங்கி குடிக்கிறது. 2வது உடம்புக்கும் பசும்பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லது. பசும்பால் ரொம்ப குடிக்கக்கூடாது, கொஞ்சம் தேவைக்கு சேர்த்துக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை எதுவுமே. அதனால் பசும்பாலில் அப்படி தான் இன்றைக்கி டீ போடுறேன். பாலே குடிக்கக்கூடாதுங்கிறாங்க டாக்டருக்கு. பிள்ளைகளுக்கு கூட பால் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் என்னதான் குடிக்கிறது? ஆமாம், இப்போ தான் சொல்கிறேன். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, இந்த காலத்தில் அப்படி தான் சொல்கிறேங்க. பாலெல்லாம் சேர்த்துக்கிட்டா கேன்சர் வருதான் அப்படிங்கிறீங்க. தெரியல. ஒரு மணி நேரம் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் போடுற விளக்கு ஒரு மணி நேரம் எரிய அப்படி தான் நல்லா வைப்பேன். காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் விளக்கு ஏற்றி எரியும். அப்போ தான் வீட்டில் வந்து சாமி தங்கும். சாமி தங்குறதோட நமக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டீ எடுத்துக்கு. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிடலாம்.
சுட சுட இட்லி, காலையில் டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி. தேங்காய் கொஞ்சம் இலசா இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால இப்படி தேங்காய் சட்னி. சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்.